இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அந்த வீட்டில் எனக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது. நான் இருக்கேன்ற வார்த்தை யாரும் வராது. என் ஆத்துக்கார் வந்து ஒரு சினிமா தியேட்டர் கூட்டிட்டு போனா கூட அவங்க வேலை செய்யற பாண்டியன் அண்ணா அவங்களோட கடையில இருந்து பிச்சைக்கு எடுத்து, அதான் அரசி கேரக்டர். அரசி ரொம்ப ஸ்வீட் ஹார்ட். ஐ நோ ஹர் சின்ஸ் லைக் மெனி இயர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஷாலினி. ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 3 பேர் தான் ஒரே ரூமில் இருப்போமா. ஸோ நாங்கள் வந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம், பேசிகிட்டு இருப்போம், ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அண்ட் நிரோஷா மேம் சொல்லவே முடியாது. ஸோ அவங்க தான் தூண் அந்த சீரியலுக்கே. தாய் சொல்லுவாங்கல்ல, உண்மையான தாய் அவங்க தான். ஆக்சுவலி எல்லாரையும் கூட்டு வச்சு சாப்பாடு போடுவாங்க. ஹேமா அக்கா கேரக்டர் வந்து கொஞ்சம் இப்படி அப்படி அப்படி அப்பப்போ கொஞ்சம் காமெடி சென்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த கிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அழகாக அந்த கிராஃப், அந்த மாடுலேஷன் சூப்பராக பண்ணுவாங்க. அந்த ஒரு சீன்ஸ் அவங்க கூட நிறைய அடிக்கடிக்கு எனக்கும் கடையில் வேலை செய்கிறது பிரச்சனை இல்லை. அப்பா நம்ம கடை தான். ஸோ நம்ம கடைன்னு வரும்போது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்னு வரும்ல. அந்த ப்ராஃபிட்டில் ஏதாச்சும் ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபாய் இருந்தால், ஒரு 5,000 ரூபாய் இருந்தால் போதும். பாண்டியன் ஸ்டோர்ஸ் எனக்கு ஆஃபர் வரும்போது இட் வாஸ் லைக் இந்த மைனா படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எப்போ வருவீங்க. ஆக்சுவலி அந்த கேரக்டர் தான் சொன்னாங்க. கிட்ட வந்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அவங்க கிட்ட போட்டோ கேட்கணும் பயமா இருக்கு, கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன் அப்படிலான்வாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாதுங்க, நானும் ஒரு டம்மி பீஸுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டோலாம் எடுப்பேன். மக்கள்னால ஏத்துக்க முடியல. ஆக்சுவலா என்னது பாண்டியன் ஸ்டோர்ஸ் மற்ற சீரியல் மாதிரி ஆயிடுச்சா, வில்லி வந்துடுச்சா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நவ் வில்லில இருந்து கொஞ்சம் என்ன பாசிட்டிவா மாத்துறாங்க. ஸோ நம்ம ரியாலிட்டி மக்களுக்கு அது புரியல. அந்த சீரியல் வர கேரக்டர் தான் ரியாலிட்டின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. சுகன்யான்றது வந்து சுகன்யா ஒரு கேரக்டர், சாந்தினி கேரக்டர் டோட்டலி டிஃப்ரெண்ட். சாந்தினி இஸ் அ வெரி ஸ்வீட் ஹார்ட். ஒரு வில்லி இருந்தால் தான் ஹீரோயின் ஆக்சுவலி ஹிட்டு. வில்லி வந்து டார்ச்சர் பண்ணாதான் ஹீரோயினுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த ஹீரோயின்ன்ற பட்டமே. வில்லி இல்லைன்னா ஹீரோயினே கிடையாது. அசிங்கமாக திட்டுவாங்க. வயசானவங்களாம் பாரு வந்துச்சு பாரு சனியை எப்படி பண்ணுது பாரு, இப்படிலாம் திட்டுவாங்க. அம்மா நான் அப்படிலாம் இல்லைம்மா, டேரக்டர் நடிக்க சொல்கிறாரு நடிக்கிறம்மா அப்படி சொல்லி கெஞ்சிருக்கேன் நான் நிறைய இடத்துல. ஐவிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். அண்ட் டுடே வி ஹேவ் சாந்தினி பிரகாஷ் வித் அஸ். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆல் குட், தேங்க்யூ. லுக்கிங் வெரி ப்ரிட்டி. தேங்க்யூ. உங்களை வந்து 2 இடத்துலையுமே நாங்கள் பார்க்குறோம். இப்போ வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா சிங்கிள் பசங்க 2 இடத்துலையுமே பார்க்குறோம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து யூ கனெக்ட் வித் த ஹோம். Really? அவங்க லைஃப் கூட கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுவோம். அண்ட் வென் இட் கம்ஸ் டு சீரியல் அந்த மாதிரி வரப்போ நிறைய கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர்ஸாகவே காட்டிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் காட்டினாலே அந்த தட் கெட்ஸ் போர்டில் நம்ம வந்து ஸ்பைஸ் அப் பண்ணுறக்கே அங்கே ஒரு ரோல் கண்டிப்பாக வரணும். அப்படி ஒரு ரோலில் தான் இப்போ நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ இந்த ஃபீல் எப்படி இருக்குது? ஆக்சுவலி வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் எனக்கு ஆஃபர் வரும்போது இட் வாஸ் லைக் ரொம்ப வில்லித்தனமா அந்த மைனா படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எப்போ வருவீங்க. ஆக்சுவலி அந்த கேரக்டர் தான் சொன்னாங்க. பட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அந்த பிராண்டுக்குன்னு வந்து ஒரு இது இருக்கு, லைக் குடும்ப கதை, வில்லியே இருக்காது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1 நீங்க பாத்தீங்கன்னா வில்லியே இருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாவே போயிட்டு இருந்துச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல வந்து ஒரு வில்லியை இருக்கிறாங்க. இறக்கும் போது மக்கள்னால ஏற்றுக்க முடியல. ஆக்சுவலாக என்னது பாண்டியன் ஸ்டோர்ஸ் மற்ற சீரியல் மாதிரி ஆயிடுச்சா, வில்லியை வந்துடுச்சா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நவ் வில்லியிலேருந்து கொஞ்சம் என்ன பாசிட்டிவாக மாற்றுறாங்க. நீங்கள் வந்து ஆமாம், நீங்கள் வந்து சப்போர்ட்லாம் பண்ணுறீங்க கேரக்டர்ஸ்க்கு. இப்போ வந்து தங்கமயிலுக்கு ஒரு இதுன்றப்போ அவங்களுக்கு எமோஷனலாக அந்த சப்போர்ட் கொடுக்குற அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி வில்லிங்கிறத வந்து யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. டக்குன்னு நெகட்டிவ் ரோலாக அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் அதை பார்க்குறப்போ சிலவங்களுக்கு உள்ளுக்குள்ளே போயிடும், இவங்க நெகட்டிவாக தான் இருப்பாங்கன்னு. நம்ம ரியல் லைஃப்லேயும் அவங்க நம்மளை பார்க்குறப்போ நெகட்டிவாகவே பார்ப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். என்கிட்ட வந்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க. பயத்தில் மேடம் கேட்குறது கூட என் அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமான்னு கூட, யார் 4 பேர்கிட்ட அவங்க ரொம்ப இதுவாக இருக்காங்க, ரொம்ப வில்லியாக பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட ஃபோட்டோ கேட்கணும் பயமாக இருக்குது, கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்களேன் அப்படிலான்வாங்க. என் காதில் விழுந்துச்சுன்னா, அட வாங்குங்க நம்ம அப்படிலாம் கிடையாதுங்க, நானும் ஒரு டம்மி பீஸுங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோவில் எடுப்பேன். ஸோ நம்ம ரியாலிட்டி மக்களுக்கு அது புரியல. அந்த சீரியல் வர கேரக்டர் தான் ரியாலிட்டின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது.
சுகன்யான்றது வந்து சுகன்யா ஒரு கேரக்டர், சாந்தினி கேரக்டர் டோட்டலி டிஃப்ரெண்ட். சாந்தினி இஸ் அ வெரி ஸ்வீட் ஹார்ட். சாந்தினி வில் பி லைக் எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி எல்லாரும் ஜாலியாக பேசுகிற ஒரு பொண்ணு. ஒரு பிரச்சனைன்னு பண்ணால் உள்ளே போயிட்டு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி அதை எப்படி ஜாலி ஆக்கணும்னு தான் நான் நினைப்பேன். இந்த சீரியஸ் மோடெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு எல்லாரும் ஜாலியாக இருக்கணும் செட்டுக்குள்ளே, அந்த மாதிரி தான் நான் ஆக்குவேன். பட் வில்லி அது எனக்கு அமையுது, நான் அப்படி பார்க்க அப்படி இருக்கேன் போல். அதுவும் இல்லாமல் அந்த மேக்கப் கூட நல்ல போல்டு ஐஸ்க்கு நல்ல மேக்கப் போட்டு நம்ம பார்க்க அவுட்லுக்குமே வந்துட்டு வென் வி ஹாவ் ஒரு டாலாக நம்ம நல்லா இருக்கோமா, ஸோ அப்போ வந்து ஒரு நல்ல மேக்கப்லாம் போட்டுட்டோன்னா தேல் ஹாவ் அ மேக்கப், நல்ல டார்க் லிப்ஸ்டிக் பெரிய பொட்டு வச்சுட்டு அந்த அவுட்லுக்கே அப்படி தான் இருக்கணும்னு இருக்குல்ல. ஏன் அதை மாற்றவே மாட்டேங்கிறாங்க? ஒரு வில்லினா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஸ்ட்ரக்சராகவே இருக்காங்க. வில்லி அப்படி ஸ்ட்ரக்சராக அப்படின்னு இருக்க இல்லை, ஒரு பாசிட்டிவ்னா எதுவும் போட மாட்டாங்க. அவங்களுக்கு அப்போதான் அந்த சிம்பத்தி வரும். அழுதா மூக்கெல்லாம் ரெட் ஆகிடும், கண்ணெல்லாம் செக்கச்செவேன்னு ஆகிடும். அப்போதான் மக்களுக்கு அந்த பாவம் அந்த பொண்ணு எப்படி ஆயிடுச்சு. வில்லினா வந்து என்ன அழுவ மாட்டாங்க, முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ முறைக்கிறது என்ன கண்ணு அண்ட் ஐப்ரோஸ், இது ரெண்டும் நீ என்ஹான்ஸ் பண்ணாதான் மக்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியும். நார்மல் வித்தவுட் மேக்கப்போ இல்லை எதுவுமே என்ஹான்ஸ் பண்ணாமல் இருந்த ஒரு முறைச்சி பார்த்தாலும் அந்த சீன் வந்து அவங்களுக்கு அந்த இம்பேக்ட் ஆகாது, அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ரீச் ஆகாது. ஒரு வில்லி இருந்தால் தான் ஹீரோயின் ஆக்சுவலி ஹிட்டு. வில்லி வந்து டார்ச்சர் பண்ணாதான் ஹீரோயினுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த ஹீரோயின்ன்ற பட்டமே. வில்லி இல்லைன்னா ஹீரோயினே கிடையாது. ஸோ ஹீரோயினுக்கு மேலே ஒரு சிம்பத்தி வரணும்னா வில்லி வேணும்ல. வில்லி வந்து எதனா வந்து அவங்களை டார்ச்சர் பண்ணி அவங்களுக்கு சிம்பத்தி கெயின் பண்ணி இப்போ ஏன்டா இது இப்போ என்னெல்லாம் திட்டிருக்காங்க, அசிங்கமாக திட்டுவாங்க. வயசானவங்களாம் பாரு வந்துச்சு பாரு சனியை எப்படி பண்ணுது பாரு, இப்படிலாம் திட்டுவாங்க. அம்மா நான் அப்படிலாம் இல்லைம்மா, டேரக்டர் நடிக்க சொல்கிறாரு நடிக்கிறம்மா அப்படி சொல்லி கெஞ்சிருக்கேன் நான் நிறைய இடத்துல. அண்ட் ஆமாம், நம்ம வந்து சுகன்யா கேரக்டர் வேறு, சாந்தினிங்கிறது வேறு. ஆனால் நம்மளை பார்க்குறப்பவே சுகன்யாவாக பார்க்குறப்போ இல்லை அந்த நெகட்டிவ் நம்ம என்ன ரோல் பண்ணுறோமோ அந்த ரோலாகவே பார்க்குறப்போ சரி நம்ம தெரியாமல் இந்த வில்லி ரோல் எடுத்துட்டோமா. என்னதான் ஒரு பக்கம் நமக்கு அந்த நம்ம கிட்ட யாருன்னா நம்மளை பார்த்ததும் பயப்படுறாங்க இல்லைனா வந்து ஒரு வில்லத்தனமாகவே பார்க்குறாங்க, நம்ம அந்த ரோலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணோன்னு தான் அர்த்தம். ஆனால் இன்னொரு பக்கம் நான் அப்படி இல்லைங்க அப்படின்றப்போ இல்லை, நான் ஆக்சுவலி இன் ஜென்ரலாக வந்து I don't take personal life into my profession or my profession into my personal. ரெண்டு வேற. நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் ஒரு மூட்டை கட்டி வீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து இங்கே ப்ரொஃபஷனுக்கு 100% கொடுக்கணும் தான் என்னோட டார்கெட். ஸோ ஐ திங்க் ஐம் டூயிங் தட் பெஸ்ட். எனக்கு வந்து ஐயோ நான் ஏன் வில்லியை பண்ணுறேன், நான் ஏன் இந்த கேரக்டர் பண்ணுறேன், நான் ஏன் அந்த கேரக்டர் பண்ணுறேன், நோ, வாட் எவர் இஸ் மை கேரக்டர் ஐ வில் ட்ரை டு டூ மை 100%. நான் வந்து என்றைக்குமே நான் வந்து இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் ரிக்ரெட் பண்ணதில்லை. சுகன்யாக்கும் சாந்தினிக்கும் நடுவில் எதுனா ஒரு சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ்னால் என்னது? சிமிலாரிட்டிஸ் எதுவுமே இல்லையே. மயில் கூட வந்து பாசிட்டிவாக உட்காந்து பேசுவாங்க, ஆறுதல் படுத்துவாங்கல்ல, அது வந்து சாந்தினி கிட்ட இருக்குது. இஃப் எனிபடி இஸ் டவுன், இஃப் ஐ சீ தம் கெட்டிங் டவுன் ஆர் வெதர் அவங்க வேறு யார் மூலியமாகவும் இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி எம்பாரஸாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல நான் சாந்தினி இருப்பா. I'll make sure they're very comforted. I'll make sure they're getting back to normal. I'll make them laugh or I'll do something to divert பண்றதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். Suganya also will do that, in this one recent times after she's getting into a positive role, மயில் கிட்ட நீ ரூம்ல இருக்காத, நீ வா எல்லாரும் கூட இரு, அப்பதான் நீ வந்து கொஞ்சம் உன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன்லேருந்து வெளியில வருவேன்னு சொல்லிட்டு she'll bring her out. So I think that character carries with Chandini and Suganya. The difference is அந்த நெகட்டிவ் ஷேடுங்கிறது ஒன்று அது நெகட்டிவ் சாந்தினி கிட்ட இல்லை. அண்ட் இந்த சாந்தினி கேரக்டருக்கு சாரி சுகன்யா கேரக்டருக்கு வந்து அந்த செட்டில் இருக்கிற மற்ற ரோல்ஸில் பிடிச்சது யார்? ரொம்ப பிடிச்சதா? ரொம்ப பிடிச்சது சத்யா. அதான் அரசி கேரக்டர். அரசி ரொம்ப ஸ்வீட் ஹார்ட். ஐ நோ ஹர் சின்ஸ் லைக் மெனி இயர்ஸ். ஜி தமிழில் இருக்கட்டும், வாட் எவர் ஷோஸாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஷோஸாக இருக்கட்டும், we've met long back ago. ஸோ எனக்கு அரசி ரொம்ப பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஷாலினி ரொம்ப பிடிக்கும். ஷீ இஸ் அ வெரி ஸ்வீட் ஹார்ட். ஆக்சுவலாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாள். நாங்கள் 3 பேர் தான் ஒரே ரூமில் இருப்போமா, ஸோ நாங்கள் வந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம், பேசிகிட்டு இருப்போம், ரீல்ஸ் பண்ணிகிட்ருப்போம். நெக்ஸ்ட் ஐ லைக் ஹேமாக்கா அண்ட் மேம் நிரோஷா மேம் சொல்லவே முடியாது. ஸோ அவங்க தான் தூண் அந்த சீரியலுக்கே. தாய் சொல்லுவாங்கல்ல, உண்மையான தாய் அவங்க தான். ஆக்சுவலி எல்லாரையும் கூட்டு வச்சு சாப்பாடு போடுவாங்க, வீட்டு சாப்பாடு, வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பரிமாறி நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி சாப்பிடுவோம் ஒரே ரூமில் உட்காந்து. அது எல்லாருக்கும் அமையாதுல்ல. தட் அந்த குணமே
எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், எவ்வளோ செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம கை காசு போட்டு சாப்பாடு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, பசியை வந்து தீக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த குணமே ஒரு தாய் குணம் தானே. ஸோ அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் இருக்கிற நிறைய கேரக்டர்ஸாக இருக்காங்கல்ல, எல்லாருமே வந்து கோமதி அம்மா அப்படி இப்படி கேரக்டர்ஸில், அந்த கேரக்டர்ஸில் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? கேரக்டர்ஸ் இல்லையா? எனக்கு தெரியல எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் தான், எல்லாருமே ஈக்குவலி எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக. இது வந்து இது பிடிக்காது அது பிடிக்காது, அவங்கவுங்க ரோல் அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. ஹேமா அக்கா கேரக்டர் வந்து கொஞ்சம் இப்படி அப்படி அப்படி அப்பப்போ கொஞ்சம் காமெடி சென்ஸ் அதிகமாக இருக்கும், அப்படியே சீரியஸாகவும் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப அழகாக அதை வந்து அந்த கிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அழகாக அந்த கிராஃப் அந்த மாடுலேஷன் சூப்பராக பண்ணுவாங்க. காமெடினா சூப்பராக சிரிக்க வைக்கிற மாதிரி காமெடி பண்ணுவாங்க, ரொம்ப சீரியஸாக மிரட்டுற மாதிரினா ரொம்ப சீரியஸாகவும் மிரட்டுறாங்க. அது அந்த ஒரு சீன்ஸ் அவங்க கூட நிறைய அடிக்கடிக்கு எனக்கும் ஹேமா அக்காக்கும் காம்பினேஷன்ஸ், மீனான்ற கேரக்டருக்கும் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் இன்ஸ்டாவில் பார்த்தேன், அவங்களுக்கும் எனக்குமே போஸ்டர் போட்டு வில்லிஸ் ஆர் நாட் பார்ன் தேர் மேட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்கனால நான் வந்து இந்த மாதிரி வில்லித்தனம் பண்ணுறேன்ற மாதிரியும் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஐ திங்க் ஹேமாஸ் கேரக்டர் இஸ் நைஸ் இன் தட் சீரியல். அந்த மீனாட்சி அந்த மீனா கேரக்டர் இஸ் வெரி நைஸ். அண்ட் இந்த கேரக்டர் வரப்போ ஒரு நோட்டீஸ் பண்ண விஷயம் வந்து சுகன்யாவாக பார்க்குறப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி பாஸ்ட் லைஃப் இருந்திருக்கு, ஹூ இஸ் அ வெரி ஒரு ரூடான பர்சன். அது அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராமாவாகவே மாறிடுச்சு. அதை வச்சே வந்து வீட்டில் எல்லாருமே வந்து அவங்கள டாண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள வந்து நீ இப்படி தானே இருந்த, இப்படி ஒரு வாழ்க்கை அந்த மாதிரி அந்த பாஸ்டே வந்து கொஞ்சம் பின் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கட்டும். இப்போ கரண்ட் லைஃப்பில் ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு சாஃப்டான பழனி மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இருக்காங்கல்ல, அவங்களையுமே அவங்களுக்கு பாஸ்ட் எக்ஸையும் நமக்கு பிடிக்கல, கரண்ட் கேரக்டருமே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லைங்கிறப்போ வாட் டஸ் அ விமன் ஆக்சுவலி நீட்ஸ்? ஒரு ரகடான மென் தான் வேணுமா, இல்லை ஒரு சாக்கோ பாய் தான் வேணுமா? ஒரு விமனுக்கு தேவைப்பட்டது பேசிக் இஸ் த கை ஹூ கேன் கிவ் ஹர் நீட்ஸ். இப்போ நான் சோகமாக இருக்கேன், உன் தோல் கொடு, அட்லீஸ்ட் நீ கொடுக்கலையா, உன்னால் சரி ஓகே வாட் எவர் யூ ஆர் கோயிங் த்ரூ எவ்ரி திங் வில் பி ஓகே, நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை, அவ்வளோதானே. நீ என் கூட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபீலிங்ஸ் வித் வேர்ட்ஸ், தட் வேர்ட்ஸ் வில் கம்ஃபர்ட் யூ. அந்த வீட்டில் எனக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது, நான் இருக்கேன்ற வார்த்தை யாரும் வராது. என் ஆத்துக்கார் வந்து மீனிங் மை ஹஸ்பண்ட் இன் தட் கேரக்டர் வில் நாட் பை மீ எனி திங். ஒரு பூ பொட்டு எதுவுமே வாங்கி தர மாட்டார். ஒரு சினிமா தியேட்டர் கூட்டிகிட்டு போனால் கூட அவங்க வேலை செய்கிற பாண்டியன் அண்ணா அவங்களோட கடையிலேருந்து பிச்சைக்கு எடுத்து ஒரு காசு கொடுங்க ஒய்ஃப் கூட வெளில போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 160 ரூபாய் சம்திங், ஒரு 300 rupees சம்திங் ஹில் பிரிங், அதை வச்சு கூட்டிகிட்டு வருவார். ஸோ சொந்த வருமானம் கிடையாது. ஒரு புதுசாக கல்யாணம் ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும்ல, ஹஸ்பண்ட் கூட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு, எந்த ஆசையும் அவர் ஃபுல்ஃபில் பண்ணல. எக்ஸ் தான் இப்படி இருக்காரு, என்னை எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல. சரி அட்லீஸ்ட் இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஹஸ்பண்டாச்சு ஏதாச்சும் பண்ணுவார் அவரும் பண்ணல. ஸோ அங்கே எனக்கு ட்ரிகர் ஆகி பண்ணுற விஷயங்கள் தான் இந்த வில்லிசம். இட் இஸ் நாட் வில்லி, அதெல்லாம் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எல்லாம் ஒரு ஏக்கத்தில் வர ஒரு விஷயம் தானே தவிர இது ரிவெஞ்சாக இருக்கணும், இது வில்லியாக இருக்கணும், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட ஒன்று அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், அந்த மாதிரி வில்லிசம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் காட்டல. இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். எனக்கு நீ வந்து இதெல்லாம் பண்ணல, ஸோ உனக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஹார்ட் டைம் தரேன், அவ்வளோதானே தவிர நீ என்னை புரிஞ்சுக்கோ நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். ஐ திங்க் கொஞ்சம் போக போக பழனி வேலுக்கும் சுகன்யாவுக்கும் லவ் ட்ராக் போகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் வச்சுக்க கோரிக்கையும் கரெக்டு தானே, ஒரு பொண்ணுக்கு பேசிக் நீட் அந்த புது கல்யாணம் அந்த விஷயங்கள்லாம் பேசிக் அந்த மாதிரி தான். அப்போ அங்கே வந்து நீங்கள் சொல்கிறப்போ அந்த மென்க்கு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இல்லை, அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்கிறது இல்லை. அங்கே இருக்கிற மென் எல்லாருமே முக்கால்வாசி பேர் வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இல்லை, எல்லாருமே அப்பா கடையில் வேலை பார்க்கணும் அப்படி தானே இருக்குது. அவங்களுக்கும் அந்த நீட் இருக்குல்ல. வாட் வுட் யூ சே டு இஃப் அங்கே அந்த அப்பா இருக்கார், பாண்டியன் அப்பா இருக்காருன்னா அவர்கிட்ட வந்து என்ன சொல்லுவீங்க? பசங்களுக்கு ஃபினான்ஷியல் நீடுக்காக நீங்கள் எப்படி பேசுவீங்க அவர்கிட்ட? பசங்களுக்கு ஃபினான்ஷியல் நீடுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிக்காக ஒரு சம்பளம் கொடுக்கலாம். கடையில் வேலை செய்கிறது பிரச்சனை இல்லை, அப்பா நம்ம கடை தான். ஸோ நம்ம கடன் வரும்போது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்னு வரும்ல, அந்த ப்ராஃபிட்டில் ஏதாச்சும் ஒரு இப்போது ஃபுல்லாக கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு பேசிக்காக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கோ இல்லை யாருக்கோ இருந்தாலும் ஒரு பேசிக் நீட்ஸ் ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு 5,000 ரூபாய் இருந்தால் போதும் பேசிக்காக. நீ மற்றபடியே வீட்டுக்குள்ளே தான் நம்ம சாப்பிட்றோம், அந்த வீட்டுக்குள்ளே தான் வாழ்கிறோம், அந்த வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது போது நம்மளுக்கு எக்ஸஸ் செலவு ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் மாதம் செலவுக்கு போதும். எப்பயாச்சும் வெளியில் போகிறதுக்கோ இல்லை எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போகிறதுக்கோ ஜுவல்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை ட்ரெஸ் வாங்குறதுக்கோ ஏதோ ஒரு பேசிக் நீட்ஸ்
ஒரு புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு வெளியில் போகணும், ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அந்த ஒரு பேசிக் நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு, ஏதோ கிஃப்ட் வாங்குறதுக்கு கொள்றதுக்கு, ஒரு பேசிக் நீட்ஸ்க்கு ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சேலரியாக கொடுத்தா அந்த குடும்பம் ஓடும், சந்தோஷமாக ஓடும்ன்ற ஒரு இதுதான். ஆக்சுவலி சுகன்யா கேரக்டர் வந்து ஃபேமிலியை சேர்த்து வைக்கணும். ஐ டோன்ட் திங்க் ஷீ இஸ் லைக் வெரி சப்போர்ட்டிவ் டு எஜுகேஷன் அண்ட் ஸ்டஃப். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் காட்டல. நீ வந்து லவ் பண்ணுறியா, அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கோ. பட் சுகன்யாவுக்கு என்னன்னா, இவங்க 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணுறாங்க போல, இன்னமும் ஃபீலிங்ஸ் இருக்குது. அவங்கள சேர்த்து வச்சா முறை தானே, நல்லா தானே இருக்கும், ஃபேமிலியும் நல்லா இருப்பாங்களே சேர்ந்தான்ற ஒரு இன்டென்ஷனில் பண்ணுறாங்களே தவிர. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.